ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்குடி சமையல் அன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா பன்னீர் கிரேவி. இது எப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு பன்னீர். இப்போ ஒரு 4 கரண்டி, அதாவது கரண்டி கிடையாது, 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதன் கூட சோம்பு 1 ஸ்பூன் போட்டு தாளிக்க போகிறேன். அடுத்து நம்ம பட்டையை எடுத்துக்கிறோம். ஒரு இன்ச்சு பட்டையை 2-3 உடச்சி நம்ம தாளிக்கிறோம். இப்போ பிரியாணி இலை, அதையும் நம்ம நல்லா உடச்சி தாளிக்கிறோம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான்: பெருஞ்சீரகம், பட்டை, பிரியாணி இலை, இது 3 தாளிக்கிறோம். இப்போ இதில் வெங்காயத்தை நம்ம சேர்க்க போகிறோம். வெங்காயம் எப்படி இருக்குன்னா, 3 வெங்காயத்தை எடுத்திருக்கேன். அது நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். உங்களால் எவ்வளோ தூரம் பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நீங்கள் வெங்காயத்தை நறுக்கிக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு ஃபைனான கிரேவி உங்களுக்கு கிடைக்கும். நறுக்கிறத நான் போடுறேன். இந்த எண்ணெயிலே அது நல்லா குக் ஆகணும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா அதை நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. கிரேவிக்கு எப்போதுமே நீங்கள் என்ன கிரேவி செஞ்சாலும் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிடுங்க. நல்லா பொடியாக கட் பண்ணால் தான் அந்த கிரேவி நல்ல திக்காக நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இதன் கூட நான் மசாலா பொருட்களை சேர்க்க போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, 1 ஸ்பூன் மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். அது நான் இப்போ இது 2 பேருக்கு தேவையான அளவு செய்கிறேன். அதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மிளகாய்த்தூளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வாசம் போகிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ மஞ்சத்தூள் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதன் கூட கறிமிளகாத்தூள், கறி மசாலா சமைப்போம்ல, அது உண்டான கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வாசம் போகிறதுக்கு அதையும் நல்லா நம்ம வதக்கிடுவோம். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு, உங்களுக்கே நல்லா தெரியுது. நல்லா எண்ணெய் பாருங்கள், அந்த அந்த மசாலா ஐட்டத்துலேருந்து நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இது மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துச்சுன்னா எல்லாமே நல்லா ஈவனாக குக் ஆகிட்டுன்னு அர்த்தம். உங்களுக்கு தேவையான நல்ல உப்பு போட்டுக்கோங்க. இதில் தக்காளி சாறுலாம் நம்ம சேர்க்குறதுனால உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க. நல்லா எல்லாமே இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட்டை ஊற்ற போகிறோம். தக்காளி நல்லா பழத்தை வாங்கி நல்லா எவ்வளோ உங்களால் மிக்சியில் ஓட்ட முடியுமோ ஓட்டி அதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒரு அருமையான கிரேவி கிடைக்கும். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் உள்ள அந்த இதை கழுவி நான் அந்த தண்ணியை ஊற்றுறேன். இப்போ கிரேவிக்கு தேவையானது நமக்கு தயாராகிட்டு. இப்போ இதில் தான் நம்ம பன்னீரை சேர்க்க போகிறோம். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த திக்னஸ் கிடைக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. கிரேவிக்கு இந்த மாதிரியான திக்னஸ் கிடைக்கணும். இது கொஞ்சம் குக் ஆகட்டும், மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்கள், நல்லாயிருக்கு. இப்போ இந்த டயத்தில் நம்ம பன்னீரை சேர்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்னேன், 2 பேருக்கு தேவையான அளவு நான் பண்ணுறேன். அதனால் இது போதும் பன்னீர். இந்த உப்பு, இந்த புளிப்பு, இந்த காரம்லாம் சேர்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அந்த பன்னீரை அதில் போட்டு வேக விடுங்க. கொத்தமல்லி, புதினா இருந்தால் அதன் மேலே தூவி விடுங்க. இப்போ இதில் நம்ம சப்பாத்திக்கு, புரோட்டாவுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையான பன்னீர் கிரேவி தயார். நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.